வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மூவி ஸ்நாக்ஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆஷ்லி மேடிசன் செக்ஸ் லைஸ் அண்ட் ஸ்கேண்டல். இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்கு சீரீஸ். 3 பார்ட் தான் இருக்குது. இப்போ யூகேல நம்பர் 1ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இந்தியாவில் எப்படி இருக்குங்கிறத பற்றி எனக்கு தெரியல, சாரி. நான் போயிட்டுருக்கோன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா செக்ஸ்ன்னு வந்துச்சு, ஸ்கேண்டல்னு வந்துச்சு, கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால தான் நான் கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. யாருமே யோக்கியம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, பிறகு என்ன பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆஷ்லி மேடிசன்னா முதல்ல என்ன, பாய் ஃப்ரெண்ட் இல்லாதவங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவங்க ஒரு டேட்டிங் சைட்டில் போய் தேடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கிடைப்பாங்களான்னு சொல்லி. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொன்ன மாதிரி நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்மே மக்கள் யூஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணுறாங்க கேள்விப்பட்டேன். 800 பேர் திருமணம் முடித்தவன் இருக்கான், 1000 பேரை ஏமாற்றி திருமணம் முடித்தவன்லாம் இருக்கான், நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் கல்யாணமே ஆகாதவங்க மேட்ரிமோனியல் சைட்ஸ் போகிறாங்க. அப்புறம் பழசு விற்கிறது, பழைய பைக்கு, புது காரு எல்லாம் விற்கிறதுக்கு OLXன்னு ஏதோ சைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஆஷ்லி மேடிசன் திருமணமான பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி டேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். 2001 ஏதோ ஒரு நோவல் பைடர் மேன் அப்படிங்கிற ஒரு அறிவாளிக்கு இந்த ஐடியா இப்படி ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்காரு. அதன் மூலமாக அவர் ஆரம்பித்து சீரழிஞ்சாருங்குது. அப்புறம் நம்ம கர்மான்னு சொல்லுவாங்க, அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் எட்டி உதைக்கப்பட்டு கம்பெனியை விட்டு தூர தூக்கி போட்டாங்க. அவர் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவாக இருந்தார் 2015 வரைக்கும். ஸோ 2015 என்ன ஆனது அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், திருமணம் ஆனவங்களுக்கு ஒரு டேட்டிங் சைட்டா, என்னையே அது கள்ள உறவுக்கு ஒரு ஹெல்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த சைட்லாம் இல்லாமல் நம்ம ஊரில் கள்ள உறவே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரலாம். சரி, திறமை உள்ளவங்களுக்கு சைட்டுகளும் தேவையில்லை, ஆப்ஸும் தேவையில்லை, அவங்கெல்லாம் வில்லனுக்கும் துரும்பும் ஆயுதம், ரைட்டு. ஸோ இந்த சைட்டு மேரேஜ் ஆனவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட ப்ரைவசியை காப்பாற்றுதுலாம் சொல்லி ஏமாற்றி ரிஜிஸ்டர் பண்ண வச்சுறாங்க. கிட்டத்தட்ட 2001 தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. 2015 30,000 மில்லியன் யூசர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய நம்பரும் கூட. நிறைய கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண்ணிட்ட சேட் பண்ணுறதுக்கும் சரி, கார்டை ஸ்வைப் பண்ணணும், எல்லாத்துக்கும் கார்டை ஸ்வைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு $20. ஆனால் டெலீட்டே பண்ண மாட்டாங்கன்னு அப்புறம் கேள்விப்பட்டேன். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டாக்கு சீரீஸ் நம்ம பார்க்க போகிறதும் அதுதான். ஸோ $20 கொடுத்துட்டு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுற மாதிரி ஒரு சிக்கலான இதில் போய் நம்ம மாட்டுறோம். அது இல்லாமல் நிறைய பேர் புருஷனுக்கு தெரியாமல், பொண்டாட்டிக்கு தெரியாமல் சாதிச்சிடலான்னு நினச்சி போகிறாங்க. பட் அங்கேயும் கர்மா தான் வேலை செய்யுது. பொதுவாக சொல்லுவாங்க நம்ம ஊரில், முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்க முடியாதுங்கிற மாதிரி. கள்ள தொடர்புகள் எப்படியோ லீக் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுறது, அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. எப்படியோ யாராவது ஒரு ஆள் கேள்விப்படுவாங்க. அதே மாதிரி இத்தனை பேர் சீக்ரெட்டாக ஃபேமிலியோ, சில்ட்ரன், அதாவது மனைவி, குழந்தை, ஹஸ்பண்டு, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்பார்ட் ஃப்ரம் மேரிட் லைஃப் அடுத்த ஒரு நபர்கிட்ட தொடர்பு வச்சு நல்ல வாழ்க்கையை ஜாலியாக இருந்திருக்காங்க. இல்லை தினமலர் ஏதோ ஒரு பத்திரிகை, தமிழ் பத்திரிகையில் படிக்கிற மாதிரி உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் அதை கொச்சையாக போடுவாங்க இல்லையா. ஸோ மற்ற இடத்துலலாம் நம்ம உல்லாசமாக இருக்க முடியாது. பீச்சில் ஃப்ரெண்டோட உட்காந்து அலையை பார்த்துட்டு இருந்தோன்னா அதெல்லாம் உல்லாசம் கிடையாது. ஒரு பெண்ணோட ரூம் போட்டாலோ ஒரு ஆணோட ரூம் போட்டாலோ அதான் உல்லாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள்லேருந்து கேள்விப்பட்டோம். அதே மாதிரி உல்லாசமாக இருக்கிறதுக்கு இந்த வெப்சைட் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டாக்கு சீரீஸில் இதன் மூலமாக பலன் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா நான் எப்போவுமே ஹானியாக இருக்கேன், நான் வி ஆர் இன் ஓப்பன் மேரேஜ், அதனால் அவர் வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருந்தாலும் நான் கவலைப்படுறதில்ல, நானும் பல பார்ட்னர்ஸோடு இருக்கிறத பற்றி அவரும் கவலைப்படலை. ஸோ ஓப்பன் மேரேஜில் இருக்கவங்களுக்கு இது மாதிரியான வெப்சைட் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் அதன் மூலமாக பலன் அடைஞ்ச ஒரு ஜீவன் அந்த அம்மா அந்த டாக்கு சீரீஸில் பார்க்கும்போது அவங்களோட பேட்டியை காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட் மூலமாக பாதிப்படைந்த ஒரு 2 நபர் தான் கிடச்சிருக்காங்க. ஏன்னா இதில் ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டிஸும் இருந்திருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிறத வீடியோ முடியறதுக்குள்ளே சொல்கிறேன். அதில் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா, ஒரு குறைந்த லெவல் செலிபிரிட்டி ஒருத்தர் சாம் ரேடர் அப்படிங்கிறவர். அவர் ஒரு யூடியூப் விளாகர். நல்லா ஏதோ 1 மில்லியன் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சாம் ரேடர் அண்ட் இஸ் ஒய்ஃப் நியா, 2 பேரும் சேர்ந்து அந்த யூடியூப்பை ரன் பண்ணுறாங்க. ஸோ அவர் கேமரா முன்னாடி உட்கார்ந்து இந்த வெப்சைட் மூலமாக பல பெண்களோட தொடர்பு
வச்சிருந்ததையும் பல மாதிரி உல்லாசம் அனுபவிச்சதையும் வந்து ஓப்பனாக சொல்கிறதுங்கிறது ஒரு கடினமான வேலைன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த டைரக்டரே சொல்கிறார். இட்ஸ் நாட் ஈஸி. கேமரா முன்னாடி தான் பண்ண, அதாவது உலகத்தின் பார்வையில் ஒரு அசிங்கமான விஷயம் அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இருந்தாலும் நிறைய நேரம் நம்ம வந்து சாம் ரேடரோட ஸ்டோரியை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ஒய்ஃபும் வந்து பார்ட் ஆஃப் தி டாக்கு சீரீஸில் வராங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது, அதாவது இவர் கையும் களவுமா மாட்டிட்டாரு. ஸோ எப்படி மாட்டினார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இப்படி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 2015 ஒரு பெரிய புயல் வீசுது அப்படின்னு சொல்லலாம். 2015 ஆஷ்லி மேடிசனை யாரோ ஹேக் பண்ணுறாங்க. டீம் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் ஹேக் பண்ணதா ஒத்துக்கிட்டது இல்லாமல் 30 days டைம் கொடுக்குறாங்க அதோட சிஇஓக்கு, அதாவது நோவல் பைடமேனுக்கு 30 days வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீ க்ளோஸ் பண்ணலன்னா நான் வந்து டேட்டா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். அது மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வைக்கிறாங்க. இவங்களும் கம்பெனி சார்பாக பெரிய சைபர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து யாராக இருக்கலாம், மேபி இந்த கம்பெனியில் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒருத்தராக இருக்கலாம்லாம் சந்தேகப்படுறாங்க. ஒரு சமயத்தில் சிஓவே கூட இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சந்தேகம் வருது. ஆனால் கடைசியில் அவரோட டவுசரே கிழிச்சு விட்டுறாங்கன்னு சொல்லும்போது அவர் மேலே உள்ள சந்தேகம் போயிடுது. ஏன்னா 2வது வாட்டி அதோட டேட்டா அவன் ரிலீஸ் பண்ணும்போது, இம்பேக்ட் டீம் ரிலீஸ் பண்ணும்போது அவரோட ப்ரைவசி, அதாவது ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் எங்கெங்கே தொடர்பில் இருந்தார், லீகலி டீனேஜர்ஸ்ன்னு சொல்லலாம், லீகலி டீனேஜ் கேர்ள்ஸ் கூடலாம் வந்து, அதாவது அபோவ் 17, 18, 19 இயர்ஸ் ஓல்டு பெண்களோடலாம் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிட்டுறாங்க. ஸோ அவர் மேலே உள்ள சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்க்கு போயிடுது. ஸோ தனக்கு தானே யார் இந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவரோட இமெயில்ஸ் எல்லாமே பொதுவெளிக்கு வந்துடுது. ஸோ ஹேக்கர்ஸ் என்ன பண்ணாங்க, 30 days டெட்லைன் முடிஞ்ச உடனே டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதற்கு யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு வெளியிடுறதுக்கே ஒரு சைட்டே இருந்திருக்கு. இப்போ ஆஸ்திரேலியாலலாம் வந்து ஒரு ரேடியோவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஃபோன் பண்ணி கேட்டால், ஹலோ என் புருஷன் இருக்கானா, என் ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அவன் வந்து சொல்லிடுறான் லிஸ்ட்டு. ஆமாம் அந்த பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரில் உள்ள நபர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ அது ஒரு வேடிக்கையான ரேடியோ ஷோவாக கூட இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் சாம் ரேடருக்கு தெரிய வருது எப்படி நம்ம பேர் வெளியில் வந்துடும். எனக்கு கிட்டத்தட்ட இவரும் கொஞ்சம் பாப்புலராக இருக்காது, நிறைய பேர் இவரோட யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் இவரோட பேர் அடிபடுது. ஒய்ஃபுக்கு எப்படின்னு தெரிய வருதுக்குள்ளே சொல்லிடுவோன்னு சொல்லி ஒய்ஃப்டையும் சொல்லிடுறாரு. ஸோ கொஞ்சம் அறகுறையாக சொல்கிறாரு, நான் வந்து ரொம்பலாம் உனக்கு துரோகம் பண்ணல, ஏதோ நப்பாசையில் நான் சபல புத்தியில் பண்ணிட்டேன்னு சொல்லி கொஞ்சம். ஆனால் அதற்கப்புறம் அவர் டாக்கு சீரீஸில் உட்காந்து பேசும்போது நிறையவே சொல்கிறாரு, நான் வந்து என் ஒய்ஃபுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் என்னோட ரகசியம் நான் சாகிற வரைக்கும் என்னோடய இருந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இப்படி ஹேக் பண்ணுவாங்க, ரகசியம்லாம் வெளியில் வரும் நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரியில் அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஈவன் அந்த லிஸ்ட்டில் ஜோ பைடனோட மகன் பேர் கூட அடிபடுது. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் பேரை சொல்லி எவனோ கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அரசியல்வாதிகள் கொடுக்குற மாதிரி என்னோட அட்மின் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு அவர் தப்பிச்சு போயிட்டார். ஸோ மற்ற ஹை ப்ரொஃபைல் செலிப்ரிட்டிஸ்டெல்லாம் பேட்டி எடுக்க முடியலன்னு சொல்லலாம். இன்னொரு பாதிக்கப்பட்ட நபர் கிறிஸ்டி கிப்சன், ஒரு அம்மா, வயசான அம்மா, இப்போ அவங்களுக்கு நல்ல வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் பெரிய இழப்பு. காரணம், இந்த டேட்டா ரிலீஸ் ஆகும்போது நிறைய ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பல கலைபுரங்கள் நடந்திருக்கும், பல டைவோர்ஸ். அந்த டைமில் தான் சொல்லுவாங்க, இந்த ஹேக் நடக்கும்போதும் சரி, டேட்டா ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாருன்னு கேட்டால் வக்கீல்கள் மட்டும்தான், லாயர்ஸ் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன். காரணம், அவங்களுக்கு தான் நிறைய டைவோர்ஸுக்கு நிறைய கேசஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார். ஸோ அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து இந்த லீக் வெளியானோடனே சூசைட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவரோட ஆஃபீஸில் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு காலேஜ், ஒரு செமினரி தியாலஜி காலேஜ் எதுலேயோ ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே இந்த மாதிரி பிஹேவியர்க்கெலாம் என்ன சொல்லுவாங்க, வரவேற்பு இருக்காது. ஸோ அவர்கிட்ட ரெசிக்னேஷன் கேட்குறாங்க. ரிசைன் பண்ணிட்டு வந்து தன்னோட கார் ஷெட்டில் வந்து சூசைட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த அம்மாவுக்கு தன்னோட கணவனை மன்னிக்கவே ரெடியாக இருந்தால் கூட அவர் அதற்கு முன்னாடியே வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க பேசுகிறப்ப கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பல பேரோட குடும்பத்தில் வந்து இந்த ஹேக் குழப்பம் உண்டாக்கியிருக்கு, பல உயிர்கள் பலியாயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போலீஸ் கண்டிப்பாக அந்த ஹேக்கர்ஸை தேடிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு குற்றமாக பார்க்குறாங்க. ஏன்னா பல பேரோட உயிர் போனதுனால கம்பெனியும் இதற்கு ரெஸ்பான்சிபிள் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொல்கிறாங்க.
இப்போ இது இந்த ஹேக் நடந்தது 2015 அப்படின்னு சொன்னா இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட இப்போ 2024 இப்போ கிட்டத்தட்ட 85 மில்லியன்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்கதா வந்து நான் கேள்விப்பட்டேன். அதே டைமில் 35-45 கண்ட்ரீஸில் ஆஷ்லி மேடிசன் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, என்னடா இவ்வளோ கேள்விப்பட்ட பிறகும் அதுவும் நிறைய மேல்ஸ், அதாவது ஜென்ஸ் தான் நிறைய பேர் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சைன் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலும் நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப 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 லேடிஸோட சப்ஸ்கிரிப்ஷன் கம்மி தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலே ஈவன் ஆஷ்லி மேடிசன்லேயே சொல்கிறாங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணுறாங்க லேடிஸ் பேரில், லேடிஸ் ஃபோட்டோஸை வச்சு. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஐபி அட்ரஸ் எல்லாமே இதே ஆஃபீஸுக்கு தான் போகுது, ஆஷ்லி மேடிசன் ஆஃபீஸுக்கே போகுது. ஸோ ஈஸியாக, ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் தெரிந்த பிறகும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சைட் இருக்குன்னா இதுக்கு என்ன சபலம் தான் ஒரு காரணமாக மூலதனமாக என்னன்னு தெரியல. 85 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கதா கேள்விப்பட்டேன். நம்பர்ஸில் எங்கேயா குளறுபடி பண்ணியிருந்திருக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ விடை பெறுவதற்கு முன்னாடி ஆஷ்லி மேடிசனோட டேக் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர் அப்படின்னு சொல்லி கஸ்டமரை உள்ளே இழுக்கிறதுக்கு. அப்படி தான் ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்டில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு சாம் ராடர். ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட்டில் இருக்கும்போது டிவியில் அந்த விளம்பரம் வந்திருக்கு, பார்த்துருக்காரு. உடனே சபலம் தாங்காமல் சைன் அப் பண்ணிட்டாராம். ஆனால் இந்த ஹேக் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவர் யூடியூப்பில் பிரபலம் மாறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க, அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஃபார்மர் எம்ப்ளாயி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெலீட்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க டெலீட்டட்னு வரும் ஸ்க்ரீனில், ஆனால் இவங்க யாரும் டெலீட், அந்த டேட்டா அப்படியே தான் இருக்கும். அதனால தான் லீக் ஆகும்போது எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தொழில் தர்மமே இல்லாமல் பண்ணுறதே சொல்லுவாங்கள்ல, நிறைய வீட்டுக்குள்ளே வர்றதே தப்பு, அதை ஊழையிட்டு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி பண்ணுற தொழிலில் கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா, அதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ கஸ்டமர்ஸ் இன்னும் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் ஓஹோன்னு போயிட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு நல்ல சிறப்பான திரைப்படத்தோடு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.